வணக்கம். ஒரு சிறந்த கட்டடக்கலையை உருவாக்கும் பொழுது, ஒரு கட்டுமான பணியை உருவாக்கும் பொழுது, அந்த கட்டுமான பணி முடிந்த பின்பு, அந்த வீட்டு மனைக்குள் குடியேறி மக்கள், அந்த பயனாளிகள் மன மகிழ்ச்சியோடும், மன நிம்மதியோடும் இருப்பதற்கு உண்டான அத்தனை வழி, நெறிமுறை, அத்தனை என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதோ, பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக, அதேபோல் நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி, ஐம்பூதங்களின் உள்ளடக்கிய இந்த ஐம்பூதங்களினுடைய உள்ளடக்கிய அந்த நெறிமுறையின் அடிப்படையில், சாஸ்திர சம்பிரதாயத்தின் அடிப்படையிலையும், அதேபோல் அந்த வாஸ்து சாஸ்திரங்களின் நிபுணர்களின் அடிப்படையிலையும் ஒரு கட்டுமான பணி என்பது, ஒரு வீடு கட்டும் பணி என்பது, ஒரு கட்டட கலைத்துறை என்பது பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு கட்டுமான பணியை செய்யும் பொழுது தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதனை மையப்படுத்தி தற்பொழுது வரும் இது மாதிரியான ஒரு கட்டடக்கலைத்துறையில் துவங்கும் பொழுது, ஆரம்பிக்கும் பொழுது, அது கட்டடக்கலைத்துறையில் ஒரு நிறுவனம் தொடர்ந்து இயங்கும் பொழுது சரியான முறையில் வழிபாட்டு நெறிமுறைகளையும், பண்பாட்டு நெறிமுறைகளையும், கட்டடக்கலைத்துறையினுடைய நெறிமுறைகளையும், அந்த ப்ரொசீஜரின் அடிப்படையிலையும், இந்திய அளவில் உள்ள சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கட்டுமான துறையினுடைய அடிப்படை நோக்கங்களை மையப்படுத்தி கொண்டும், மக்களுக்கு மகிழ்ச்சியுறக்கூடிய வகையிலையும், பல நீண்ட கால நீடித்து உழைக்கக்கூடிய கட்டட மதிப்பு ஆய்வுகளை மேற்கொண்டு ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சான்ற ஆய்வுகளுடன் ஒரு கட்டடக்கலை துறையை உருவாக்கும் பொழுது, மரச்சாமான்கள், குறிப்பாக மரச்சாமான்கள், வாசக்கால்கள், ஜன்னல்கள், கதவுகள் போன்றவைகளை பலகாலம் நீடித்து மன மகிழ்ச்சியோடு அந்த வீட்டின் வாயிற்குள் நுழையும் பொழுது, வீட்டு வாசக்காலுக்குள் நுழையும் பொழுது மக்கள் மன மகிழ்ச்சியோடு, அந்த வீட்டில் குடியிருப்பவருடைய என்றும் மன மகிழ்ச்சியோடு, இன்பத்தோடு இருக்க வேண்டும் என்ற மன பாங்கோடு ஒரு கட்டடக்கலைத்துறையை வடிவமைத்து வருகிறார்கள் சிறந்த கட்டடக்கலை நிபுணர்கள், சிறந்த கட்டடத்தை உருவாக்கக்கூடிய, தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். அதன் அடிப்படையில் ஒரு மரச்சாமான்கள் செய்து வாசக்கால் என்று சொல்லக்கூடிய நிலப்படி, நிலம், அதாவது நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய வாசக்கால், அகம், அதாவது வாயில், அந்த வாயில்கள், அதாவது உள்ளையும் புறையும், உள்ளையும் வெளியையும் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் அந்த கட்டுமான துறையை வடிவமைக்கப்படுகிறது. குறிப்பாக கரையான் பூச்சிகள், வண்டுகள் போன்றவர்கள் அந்த மரத்தில் குடைந்து அதை மரத்தை வீணாக்கக்கூடிய செயல்களிலும் ஈடுபடும். அது போன்ற வகையில் பல பூச்சிகள் தாக்காத வண்ணம் அந்த மரச்சாமன்கள் செய்வதும், கதவுகள், ஜன்னல்களை உருவாக்குவதும், கார்பெண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசாரி என்று சொல்லக்கூடிய கார்பெண்டர் என்று சொல்லக்கூடிய மரச்சாமான்கள் செய்யக்கூடிய அந்த கலைத்துறை, நாற்காலி, கதவுகள், ஜன்னல்கள், அந்த மரச்சாமான்கள் செய்யக்கூடிய கலை நுணுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு கட்டுமான துறையில் சிறந்த நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சிமெண்ட் கொண்டு, சுண்ணாம்பு, சிலிக்கான் போன்ற, சிப்சம் போன்றவைகள் அடங்கிய கொண்ட செங்கல், சாந்து, சிமெண்ட் கொண்டு பூசி முடிந்த பின்பு அதனை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக, அழகுபடுத்துவதற்காக, அது நீண்ட காலம் நீடித்து உழைப்பதற்கென்று பட்டி என்று சுண்ணாம்பு, சிப்சம் என்று கெமிக்கல் போன்ற இதுகளை சேர்த்து கொண்டு அந்த பூசப்பட்ட அந்த சுவர்களுக்கு மேலும் கடினத்தன்மையும், நீண்ட நாட்கள் ஆயுளை பெறக்கூடிய என்னென்ன விதிகள் இருக்கிறதோ, விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் சர்வதேச அளவில் ஒரு கட்டுமானத்துறை சிறந்து விளங்குவதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டு அந்த சுவற்றினை அழகுபடுத்துவதும், அந்த சுவற்றிற்கு மெருகூட்டுவதும், அந்த சுவற்றில் பலத்தை உருவாக்கக்கூடிய செயல்களையும் சிறந்த கட்டுமான கலைத்துறையினர்கள் செய்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் ஒரு கட்டிடம் என்பது அடிப்படையில் இருந்து
அதாவது காங்க்ரீட் என்று சொல்லக்கூடிய பேஸ் மட்டத்தில் இருந்து முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய வகையில் வரையும் அந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மையும் மக்களினுடைய உறுதித்தன்மையும் இரண்டும் ஒன்றோடு கலந்து அந்த கட்டட கலைத்துறையில் ஒரு கலையாகவே அங்கே மகிழ்ச்சியுடன் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் செய்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த கட்டிடம் என்பது, கட்டிட கலைத்துறை என்பது அன்றைய காலத்தில் ராஜகோபுரங்கள் பல நூற்றாண்டுகளையும் கடந்து இன்று வரையும் தற்பொழுது விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அந்த கோயிலும் எவ்வளவு ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்பதை பற்றி நமது தமிழகத்தில், குறிப்பாக இந்திய தேசத்தில், பாரத தேசத்தில் கட்டடக்கலைத்துறையில் மிக சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாகவே வருகிறது. இந்த கலைதான் பல சர்வதேசங்களிலும் சென்றிருக்கிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாகவே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள்